ஏண்டா பேராண்டி, நான் சொல்லல அவன் மொழியே சரியில்லைன்னு. இப்ப பாத்தியா? என்ன இப்படி ஒரு ஃப்ராட் பையனை பெத்து வச்சிருக்கிற நீ? அவன் உன்னையும் ஆண்டாளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான்டா. எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டு இருக்கிறதே அவன் வேலை. இப்பவே எல்லாரையும் கூப்பிட்டு அவன் காலை முடிக்கிற பாரு. அமைதியாரு, அவசரப்படாது சரியா? அந்த ஆள் நடிக்கிறது யாருக்கு தெரிய வேண்டாம். அதான் ஏண்டா? நானும் ஆண்டாலும் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள இந்த ஆளை நான் என்னென்ன பண்றேன்னு மட்டும் நீ பாரு. அது வரைக்கும் இந்த ஆள் இப்படியே இருக்கட்டும். இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த ஆள் மேல ஆண்டாள் காரி துப்பிட்டேன். அது வரைக்கும் அந்த ஆளை வச்சு நான் விளையாடுறேன் கொஞ்சம். நீ சொன்னா கரெக்டா தாண்டா இருக்கும். அவனை சும்மா விடாத. அதுக்குள்ள எங்க போயிட்டான்? மாமா மாமா வந்துட்டால உள்ள போலவா? நம்ம உள்ள போன நீ லட்டு கம்மியா இருக்குதுன்னு கேக்குறேன் சரியா? டெல் மீ வாட்? காஃபி தானே கேட்ட? அதுக்குள்ள எங்க போயிட்ட நீ? இந்தா சூடா இருக்கு பாத்து. என்ன பண்ற? இல்லடா பேராண்டி, 20 லட்டு புடிச்சு வச்ச. நீ 2 சாப்பிட்ட. ஆண்டாள் 1, பவித்ரா 1 சாப்பிட்டாங்க. அப்போ மீதி 16 லட்டு இருக்கணும்ல? ஆனா இதுல 14 தானே இருக்கு. 2 லட்டு காணாமே. ஏய், அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். வேற யார் இந்த வீட்ல சாப்பிட போறா? ஏ ஆண்டாள், உங்க அப்பா பாரு. பா, லட்டு எடுத்து சாப்பிட்டியா? சாப்பிடல. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எதுக்கு லட்டு எடுத்து சாப்பிட்ட? ஓ மாமா, வாயில லட்டு ஒட்டி இருக்கு. பா, மாத்திரை எல்லாம் முடியற வரைக்கும் நீ ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்புறம் ஏன் பண்ணி இப்படி பண்ற? லட்டை பார்த்த உடனே ஆசையா எடுத்து சாப்பிட்டேன். மன்னிச்சுடு ஆண்டாளே. அதெல்லாம் இருக்கட்டும். லட்டு இங்க இருந்துச்சு, நீ அங்க இருக்க. அங்க இருந்து வந்து இங்க எப்படி சாப்பிட்ட? டேய், ஒன்ன தாண்டா கேக்குறேன். உன்னால கைகால அசைக்க முடியாதுல்ல, எப்படி எடுத்து சாப்பிட்ட? அது 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 அங்க இருந்து இங்க வந்து எப்படி நீ லட்டு எடுத்து சாப்பிட்ட? ஆண்டாளே, அது ஏய் ஆண்டாளு, ஆண்டாளு என்ன ஏதோ திருட கிட்ட கேக்குற மாதிரி கேட்டுக்கிற? ஒரு கை ஒரு கால் தானே வராது, இன்னொரு கை வரும்ல. சேர் ஊட்டிட்டு வந்து என்ன கரெக்ட் தானே? ஆமா மாப்பிள்ள, கரெக்ட் தான். லட்டு மேல உள்ள ஆசையில இத உருட்டி உருட்டிட்டு போய் அதை எடுத்து சாப்பிட்டேன். லட்டு பார்த்ததும் சின்ன புள்ள மாதிரி ஆயிருங்க. ஆமா. வேண்டாம் மாப்பிள்ள, இனி செம்மத்துக்கும் லட்டே சாப்பிட மாட்டேன். அந்த ஷாக் இந்த ஷாக் இல்லடா. அப்ப நான் கரண்ட் வயர் எடுத்து வரேன். அவரை கொன்றாத என்ன? அவர் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கட்டும். இல்ல, அவர் நடக்கணும் தான். முடியல, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. ஆமா, உங்களுக்கு நல்லா ஆகணும் தான் இதெல்லாம். நான் ப்ளீஸ், அவர் கூட சும்மா சும்மா விளையாடிட்டே இருக்காது. அவருக்கு உடம்பு முடியல. உங்க அப்பா தாண்டி போர் அடிக்குதுனாரு அவருக்கு வீடு சுத்தி காட்டிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்ல. அப்பா, போர் அடிச்சா எங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே? நாங்க உங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருப்போம்ல. கூட பேசினாதான் போர் அடிதாமா? மாம்சு, இந்த லந்தெல்லாம் உங்க பொண்டாட்டி கிட்ட வச்சுக்கணும்.
என்கிட்ட காட்டுனீங்க, அப்புறம் என்னையும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த வேண்டியதா இருக்கும் சொல்லிட்டேன். ஏய், எப்ப பார்த்தாலும் என் கூடவே போட்டுக்கு வந்துட்டு கொன்றுவேன் பாத்துக்கோ. ஆண்டல மாமா பாவண்டு ரொம்ப நேரம் சும்மாவே உட்காந்துருக்காரு. அதான் டைம் பாஸ்க்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒண்ணு விளையாடலாமா? ஆமா, அவன் சின்ன குழந்தை, எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடுங்க. உனக்கு குழந்தை தானே பாட்டி இருந்தாலே, அப்புறம் என்ன என்னடி இப்படி சொல்லிட்ட? எங்க மாமனார் சும்மாவா? எத்தனை பஞ்சாயத்து எழுத்த வருவரு இல்ல பார்த்த வருவருன்ற, அவ்வளவுதான். ஒரே இடத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கிறது பாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்குதுன்ற. ஒண்ணு இல்ல, அமுத்தி விடுறேன். ரொம்ப பண்ணாதீங்க சரியா? அப்ப எல்லாரும் சேர்ந்து பாட்டுக்கு பாட்டு விளையாடலாமா? ஏய், அப்பப்ப நல்ல ஐடியாலாம் குடுக்குற. நல்லா இருக்கே. பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோமா? நீங்க பாடுவீங்களே.